ஒரே முழக்கத்தில் நாம் சொல்ல வேண்டியது வேண்டாம் மோடி, வேண்டாம் வேண்டாம், இன்னும் சத்தமா வேண்டாம். தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும். ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது. யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஊழல்ல சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். எப்படின்னு கேட்குறீங்களா? தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஊழல் பணத்தை நேரடியா கட்சி அக்கௌண்ட்டுக்கு வரவும் பிஎம் கேர்ஸ் நிதியை உருவாக்கிட்டு உத்தமர் தான் மோடி. வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் அரசியல்வாதிகளை பாஜகவில் சேர்க்கிறது மோடி. ஊழலை பத்தி பேசலாமா? அடுத்து தமிழ் பண்பாட்டுக்கு திமுக எதிரியா இருக்குன்னு பேசியிருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, உங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடாது, புத்தகங்களை வாங்கி படிக்கணும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் தமிழர் பண்பாடு. யாதும் ஊரை யாவரும் கேளு, இதுதான் தமிழர் பண்பாடு. பிரிவினைவாதை அரசியல் செய்கிறது யார்? சாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்துற நீங்க திமுகவை குற்றம் சாட்டலாமா? இப்போ கூட சமூக நீதியை பேசுற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு கேலி செஞ்சிருக்கிறாரு, விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இது பிரிவினைவாத அரசியல் செய்கிறது யாரு? 10 ஆண்டு காலம் இந்தியாவோட பிரதமராக இருந்துட்டு சாதனையா எதையும் சொல்ல முடியாம இப்படி மக்களை பிளவுபடுத்தி பேசுறோம்னு வெட்கப்படணும். நீங்க 10 ஆண்டு காலம் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனைகள் நம்மால் மணிக்கணக்கில் பேச முடியும். தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு ஒரே முழக்கத்தில் நாம் சொல்ல வேண்டியது வேண்டாம் மோடி. சொல்லுங்க, வேண்டாம் மோடி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இன்னும் சத்தமா வேண்டாம். தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும். தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா, தமிழ் மொழியை புறக்கணிச்சா, தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களுடைய பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் 19ஆம் தேதி உங்கள் வாக்குகள் மூலம் நீங்கள் காமிக்கணும். அமைதியான இந்தியா தான் வளர்ச்சியான இந்தியாவா வளர முடியும். நம்ம எதிர்கால தலைமுறைக்கு அமைதியான இந்தியாவை உருவாக்கி வழங்குகிற கடமை வாக்காளர்களான உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதை மனசுல வச்சு இந்தியா கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்கணும். அதை கேட்கறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சா இந்தியா வளம் பெறும். குறிப்பா தமிழ்நாடு அதிகமாக வளம் பெறும். இங்கே திராவிட மாடல் ஆட்சியை நாம அமைச்சு 3 ஆண்டு காலமா பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி வரோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு நோக்கி வரவழைக்கணும்னு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார். பெற்றோர்கள் பலர் வேலைக்கு போறதால காலையில பள்ளிக்கு வர குழந்தைங்க சாப்பிடாம வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஸ்டாலின் தொடங்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் காலை உணவு திட்டம். 16 லட்சம் குழந்தைகள் பசியாரும் இந்த திட்டத்தை பற்றி சமீபத்தில் ஒரு ஆவணப்படம் பார்த்தேன்.
அதுல ஒரு பெற்றோர் சொல்றாங்க, சாம்பார்ல நிறைய காய்கறிகள் போட்டு செய்யறாங்க, இதனால குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து போதுமான அளவு கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. இன்னொரு தந்தை சொல்றாரு, இப்பெல்லாம் நாங்க வீட்டில் செஞ்சா கூட பசங்க சாப்பிடுறது இல்ல, ஸ்கூல்ல ரொம்ப நல்லா இருக்கு, அங்க போய் சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. நண்பர்களோடு போட்டி போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடுறாங்க. 7:30 மணிக்கெல்லாம் சுட சுட சாப்பாடு வந்துருது அப்படின்னு பேசியிருந்தார். இப்படி ஏழை எளிய நடுத்தர குடும்ப பெற்றோர்களின் கவலையை போக்கி நம்ம குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் அவங்க வகுப்புல சோர்வில்லாம தெம்பா பாடங்களை கவனிக்கவும் இந்த திட்டம் வழிவகுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, இதனால எடை குறைவா இருந்த மாணவர்களோட எடை அதிகரிச்சிருக்கு. ஏன் மாணவர்களுடைய வருகை, பள்ளிக்கு வரக்கூடிய வருகை அதிகரிச்சிருக்குன்னு ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு. இந்த புரட்சிகர திட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல, வெளிநாடு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய வளர்ந்த நாடு, வளர்ச்சி பெற்ற நாடு கனடா நாட்டிலையும் அறிமுகப்படுத்த போறதாக அந்த நாட்டு பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். அதே போல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி தனியார் தொலைக்காட்சி ஒன்று பெண்கள் கிட்ட கருத்து கேட்கிறாங்க. அதுல ஒரு தாய்மார் சொல்றாங்க, ஸ்டாலின் அண்ணன் தர இந்த உரிமை தொகை வச்சு எங்க வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்குறேன், உண்மையான தேவை இருக்கிற எல்லாருக்கும் இந்த தொகை போய் சேருது என்பதற்கு நானே சாட்சின்னு சொன்னாங்க. இப்படி தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 கோடி 1,15,00,000 பேர் மகளிர் பயன்பெறாங்க. எங்க தாய் வீட்டு சீர் மாதிரி மாசம் 1000 ரூபாய் எங்க அண்ணன் ஸ்டாலின் தராருன்னு பாசத்தோடு உரிமையோட இந்த திட்டத்தை கொண்டாடுறாங்க. உரிமை தொகையால கிராமங்கள்ல பணப்புழக்கம் அதிகரிச்சு உள்ளூர் சிறு வணிகர்களின் வியாபாரமும் பெருகி இருக்கு. இது சமூக புரட்சி திட்டம் மட்டுமில்ல, பொருளாதார புரட்சி திட்டமும் இன்னைக்கு மாறி இருக்கு.